சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வயதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இப்போ இருக்கிற கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா பனி அதிகமாகவே இருக்கு. எந்த நேரமும் சருமம் ரொம்ப வறண்டு போன மாதிரி ஒரு ட்ரையான ஸ்கின்னை நம்ம எல்லாரோடைய சருமத்திலையும் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த சருமம் அப்படின்றது மாய்ஸ்சரைசர் நேச்சுரலாகவே நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் ஏன் எல்லாருக்கும் இந்த மாதிரி ட்ரை ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ட்ரை ஸ்கின்னை எப்படி ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உள்ள இருந்ததா, அதாவது ஹீல் ஃப்ரம் வித்தின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த நேச்சுரலான ஹீலிங்க்கு இந்த சருமத்தோடைய அந்த சாஃப்ட்னஸை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸை நம்ம இந்த வின்டரில் நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வின்டர் கொஞ்சம் எல்லாருக்கும் ட்ரைனஸ் வரும். ஆனால் இந்த வின்டர் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீமாகவே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கோல்டும் இந்த சரும பிரச்சனையும் நிறையவே நம்ம பார்க்குறோம். தண்ணி நிறைய குடிக்கணுங்க. ஏன்னா இந்த கிளைமேட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த தாகம் எடுக்காது. இப்போ இதே சம்மர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கலன்னா கூட நம்மளை அறியாமையே நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த வின்டர்ல நம்மளுடைய சுற்றுச்சூழலும் இந்த மாதிரி கோல்டாகவே இருக்கு அப்படின்னும் போது நமக்கு அந்த தண்ணி குடிக்கணுன்ற எண்ணமும் வர்றதில்லை. நம்ம தண்ணியையும் சரியாக குடிக்கிறதே இல்லை. நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம டெய்லி குடிக்கணுன்றது ரொம்ப அவசியம். இப்போது இந்த சருமத்தை நம்ம நல்ல பொலிவாகவும் ரொம்ப மாய்ஸ்டாகவும் நம்ம வச்சிருக்கிறதுக்கு எளிமையான டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த விஷயம், எதனால இந்த மாதிரி சருமம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம தண்ணி குடிக்கிறது, இன்னொன்று நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் நம்மளுடைய அந்த மன அழுத்தமே அந்த நீர் சத்தை யூட்டிலைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ அதுவே ஏற்கனவே ட்ரைனஸை கொடுக்கக்கூடியது. இன்னும் எக்ஸ்டர்னலாக இந்த வின்டரோடைய ரோலும் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு நேச்சுரல் ரெமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை மருத்துவத்தில் நம்மளுடைய அந்த ஃபேஸுக்கோ இல்லை உடல் முழுக்க அந்த சருமத்தை நல்ல பொலிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா, காலையில் நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சருமம் நல்லாவே ஒரு பொலிவாகவும் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெய் இது நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு நம்ம ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் எண்ணெயும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய விரல் நுனிகள் மூலயமா உடல் முழுக்க நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்ல சர்க்குலராக நம்ம அந்த உடல் முழுக்க சருமத்தில் இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு நைட்டு நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். உடல்ல அந்த வெப்பநிலை சரியான அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த விளக்கெண்ணெய் சொன்னேன்ல, இதுல ரெசினாலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அந்த சருமத்தை நல்லா புதுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் இல்லாம நம்மளுடைய அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாமே ஒரு நேச்சுரலான வேலை க்ளோயிங் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஓப்பன் பண்ணி. அதே ஆல்மண்ட் ஆயில், அதாவது இந்த பாதாம் எண்ணெய் சொன்னோம்ல, அந்த பாதாம் எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு தேவையான விட்டமின் இ இருக்கு. இது நம்மளுடைய சருமத்தை நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம நைட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு உடனே கேட்பீங்க, மேடம் நான் நைட்டு பண்ணி காலையில் குளிச்சுட்டேன் அப்படின்னா அப்போவும் என்னோட சருமம் எப்படி இருக்கே? அப்போ என்ன பண்ணுங்க, நல்லா குளிச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே குளிக்கும் போது குளிர்ந்த நீர் இந்த வின்டரில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அதுவே நமக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாகும். அதே நேரத்தில் ஹாட் வாட்டரும் வெந்நீர்லேயும் நம்ம குளிக்கக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு வெந்நீர் எடுத்துக்கிறோமோ அந்த குளிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி நமக்கு அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸும் இருக்காது. நம்ம உடம்புல இருக்க கழிவுகளும் வெளியேறவே ஏறாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால நமக்கு இந்த ட்ரைனஸ் இன்னும் அதிகமாகவே ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த கிளைமேட்டில் நம்ம குளிக்கிறது நல்லது. குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம டவல்ல போட்டுறோம்ல, அப்போ ரொம்ப கம்ப்ளீட்டா ட்ரை ஆகுற அளவுக்கு விடாதீங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கட்டும். அப்படி லைட்டா ஈரப்பதம் இருக்கும் போது இந்த வர்ஜின் கோகனட் ஆயில் சொல்றோம்ல,
தேங்காய் எண்ணெயை, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்து நம்ம உடல் முழுக்க நல்லா அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக உங்களுடைய வேலைக்கு போனீங்க அப்படின்னா அப்படியே சருமம் நல்ல பொலிவாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நான் நிறைய மாய்ஸ்சரைசர் போடுறேன், க்ரீம்ஸ் போடுறேன், லோஷன்ஸ் போடுறேன், இதெல்லாம் என் சருமத்தை நல்லா மாய்ஸ்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் டியூரேஷனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அது சருமத்து மூலயமா நம்ம உடல்ல போய் ரியாக்ட் பண்ணி நமக்கு பல கெடுதலை உண்டாக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நேச்சுரலான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிப்ஸும் வந்து ரொம்ப ட்ரை ஆகி இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்து அந்த இடத்துல ரத்த கட்டின மாதிரியே இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த பசும் நெய் இருக்குல்ல, அதில் அப்படியே மேலோட்ட அந்த பசும் நெய்யை எடுத்து ஜஸ்ட் ஒரு தின் லேயராக எடுத்து நல்ல நம்மளுடைய உதட்டில் நம்ம வந்து தடவணும் அப்படின்னா இது மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இது நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக இந்த பசும் நெய் மட்டும் இல்லைங்க, ஈவன் வெண்ணெயை கூட நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்டுட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது நேச்சுரலான ஒரு லிப் பாமும் கூட. இதில் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் மட்டும் போகாமல் எனக்கு ஒரு நேச்சுரலான லிப்ஸ்டிக் போட்ட ஒரு லுக் வேணும் அப்படின்னா கொத்தமல்லி இருக்குல்ல, அதை லைட்டாக அதை கசக்கி நம்மளுடைய அந்த சாரை வந்து நம்ம உதட்டில் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெயையோ இல்லை நெய்யோடைய லேயரையோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அந்த ஒரு மாய்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சருமத்தில் இதை நீங்கள் அப்ளை பண்ணும் போது அது உங்களுக்கு ஒரு அந்த ட்ரைனஸை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் இந்த வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதை ஜூஸ் ஆக்கி அது 1 ஸ்பூன் அளவுக்கு அதோடைய சாறு எடுத்துக்கலாம். இது கூட கற்றாழை இருக்குல்ல, அந்த கற்றாழையோடைய அந்த ஜெல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக அந்த சாண்டல்வுட் ஆயில் சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு சந்தன எண்ணெய் கிடைச்சாலும் சரி, இல்லை நல்ல குவாலிட்டியான சந்தனம் கிடைக்குதுனாலும் அதோடைய பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் ரோஸ் வாட்டரால் நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் சருமத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த பேக்கை போட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸை குறைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு கூலிங் எஃபெக்டையும் உங்களுடைய சருமத்தை நல்லா சாஃப்டனிங் பண்ணுறதுக்கும் இது நல்லா உங்களுடைய அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் சருமம் நல்லாவே பொலிவாகவே இருக்கும். அடுத்தபடியாக இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக இருந்தாலுங்க உள்ளுக்கு நம்ம எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம உள்ளுக்கு சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுலலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலி விதை. இந்த ஆலி விதை சருமத்தை மட்டும் பொலிவாக்கலை, ஈவன் நம்மளுடைய கூந்தல் உதிராம, ஏன்னா இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்லா கொத்து கொத்தாக முடி கொட்டுது மேடம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஹேர் ஃபால் அதிகமாக இல்லாமல் நல்ல ஹேர் க்ரோத்தோ அந்த வெடிப்பும் இல்லாமல் நமக்கு நல்ல சருமம் பொலிவாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஆலி விதையை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுடைய சருமத்தை நல்ல பொலிவாகவே வச்சுருக்கோம். வாரத்தில் 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது, இது உடல் முழுக்க நல்லெண்ணெயை தடவிட்டு வெயிலில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சோன்னு வைங்களேன், இந்த மாய்ஸ்டை நமக்கு அந்த வீக்கை ஃபுல்லாகவே வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான மாய்ஸ்சரைசர் போகாமல் சருமம் நல்லா பொலிவாகவும் சாஃப்டனாகவும் இருக்கிறதுக்கு இந்த இதுவே வந்து எண்ணெய் குளியலே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, மேடம் ஏற்கனவே பனியாக இருக்குது, எனக்கே கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது, இந்த நேரத்தில் நானே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மூலயமா இன்னும் எனக்கு கோல்டு அதிகமாக ஆகிடாதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆக்சுவலாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நம்ம வெயிலில் இருக்கும்போது நமக்கு விட்டமின் டியும் நல்லா சிந்தசைஸ் ஆகுது. இந்த விட்டமின் டி நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. 2வது, நம்ம இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுடைய பாடி ஹீட்டை குறைச்சி நம்மளுடைய டைஜஷன் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுது, சருமத்தை நல்லா பொலிவாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இந்த அரை மணி நேரம் நம்ம வெயிலில் நின்னதுக்கு அப்புறமா நம்ம வெது வெதுப்பான தண்ணியில நம்ம குளிக்கும் போது இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றி நமக்கு இந்த மாதிரி கோல்டோ வீசிங்கோ வராம தடுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட, அதாவது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க கூட வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சர்மத்தையும் நல்லா பொலிவாக்குது. அதாவது இந்த மாதிரி ட்ரையா இல்லாம அதே நேரத்துல நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியா நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல வாழை இலை குளியல் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்துல, அதாவது இந்த பனிக்காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறது இல்லை, ஆரோக்கியமற்ற உணவு, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல நம்ம அதிகமா இந்த நீர் சத்து இல்லாம இருக்கு அப்படின்னா அது இன்னும் நம்மளுடைய ஹைட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த வாழை இலை குளியல் எடுக்கும் போது நம்மளுடைய சர்மத்துல அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நல்லா ஸ்வெட்டிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்போ அது பாடியை நல்லா சுத்தம் செய்யுது, டீடாக்ஸும் பண்ணுது. இந்த மாதிரி ட்ரைனஸ் இல்லாமையும் நமக்கு அந்த சர்மத்தோடைய செயல்பாட்டை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு, சொரக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி நம்மளுடைய நீர் சத்து உள்ள காய்கறிகளை நம்ம இந்த நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது உவர்ப்பு சுவையில் வரும். இந்த நீர் காய்கறிகள் எல்லாமே உவர்ப்பு சுவையில் வரும். ஸோ இது நமக்கு தேவையான ஹைட்ரேஷனை கொடுக்குது. அப்போ அதே நேரத்தில் சர்மமும் நல்லா பொலிவாக நமக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான மாய்ஸ்சரைசர் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசர் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன பொருட்கள் நம்மளுடைய ஸ்கின் அந்த போர்ஸில் போய் பிளாக் பண்ணி இது நமக்கு இன்னும் ட்ரைனஸ் அதிகமாக்கும். இல்லை சில நேரத்தில் நமக்கு சர்ம பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது நமக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்தி நமக்கு சுவாச பிரச்சனைகளை கூட உருவாக்குது. அதில் ரொம்ப மைல்டாக இருக்கிறது பரவாயில்லைங்க. இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃப்யூம்டா ஒரு ஸ்ட்ராங் அரோமாவோடலாம் வரும்போது அது குழந்தைங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. கண்டினியூஸாக நான் நிறைய கேசஸ் பார்க்குறேன். அதுலேயும் சின்ன சின்ன குழந்தைங்க இந்த 2 வயசு 3 வயசில் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே பாயில்ஸ் மாதிரி இச்சிங்கோட வராங்க. ஸோ இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிச்சு வந்த உடனே அவங்க கொடுத்தது என்னன்னாக்கா அந்த மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி நம்மளுக்கு அந்த கெமிக்கல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரசாயன பொருட்கள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி சர்மம் ட்ரையாக இருக்காமல் அது பொலிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் யோகா சிகிச்சை இருக்குது. இதில் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஹலாசனம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுடைய முகத்தையும் நல்லா பொலிவாக அந்த ட்ரைனஸ் இல்லாமல் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஹலாசனம் நம்ம ட்ரெயின் ஆகி ஒரு இயற்கை மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அதை நம்ம நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை செல்ஃபாக பண்ணலாம். ஆனால் யாருக்காவது கழுத்து வலி, இடுப்பு வலி எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணவே கூடாது. தண்டுவலத்தில் இந்த டிஸ்கெல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ரீசெண்டாக ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதோ மூக்க சவாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரிய நமஸ்காரத்தில் 8வது ஸ்டெப்பு அப்படியே மவுண்டைன் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகம் கீழே இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபுல் பிளட் சர்க்குலேஷனும் அந்த முகத்துலேயும் சர்மத்துலேயும் இப்படி வரும்போது நம்ம உடல் முழுக்க நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. முக்கியமாக நம்மளுடைய மூளை பகுதியிலையும் முகத்துலேயும் நல்ல அவங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு அந்த சர்மம் நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மசாஜ் சொன்னோம்ல, கேஸ்டர் ஆயில் மசாஜ் அப்படின்னு, சில பேருக்கு இந்த கேஸ்டர் ஆயில் நம்ம அவாய்ட் பண்ணணும். யாருக்கு தெரியுமா, ஏற்கனவே ஆயிலி ஸ்கின் இருக்கு, ஆனால் எனக்கு இந்த கிளைமேட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரைனஸ்ல செதிலாக வருதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால்
நீங்கள் கேஸ்டர் ஆயிலை, அதாவது இந்த விளக்கெண்ணெயை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் டீ ட்ரீ ஆயிலை யூஸ் பண்ணலாம். இந்த டீ ட்ரீ ஆயில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் இந்த எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்துறதுனால நம்மளுடைய சருமமும் நல்லா பொலிவாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ட்ரைனஸையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம குளிக்கிற தண்ணியில் லைட்டாக இந்த டீ ட்ரீ ஆயிலில் ஜஸ்ட் ஒரு 2 drops போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம இதை குளித்தோம் அப்படின்னா நம்ம உடல் முழுக்க நல்ல ஒரு பர்ஃப்யூம்டான ஒரு வாசனையும் இருக்கும். அதுவே நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸையும் நம்மளுடைய மனதையும் நல்ல ஒரு சூத்னிங்காக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.